வணக்கம். இது யூ3 சினிமா. உல்டா சினிமா, உலக சினிமா, உன்னத சினிமா. இப்படின்னு சினிமாவை 3 கோணத்தில் பார்க்குறது தான் நம்மளோட ஸ்பெஷல். வாங்க நம்மளோட நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சினிமா என்னும் புதுமொழிக்கு அணிகலனாக புது புது இயக்குநர்கள் அழகு பூட்டி 100 வருஷம் ஆச்சு. இந்திய திரையுலகின் எவர்கிரீன் இயக்குனர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் நம்முடைய சத்யஜித் ரே சார் அவர்கள். 1956 வங்காள மொழி மூலயமா நம்ம இந்திய சினிமாவுக்கே பாதை அமைச்சு கொடுத்த திரைப்படம் தான் பதேர் பாஞ்சாலி. விபூதி பூஷன் பந்தோபாத்யாய் இவருடைய நாவலை தான் நம்ம சத்யஜித் ரே 3 பாகமாக இயக்கியிருக்காரு. இதோடைய முதல் பாகமும் சத்யஜித் ரே அவருடைய முதல் திரைப்படமும் தான் நம்ம பதேர் பாஞ்சாலி. வளைந்த மூங்கில் மரங்கள், அடர்ந்த பாதை, சுட்ட செங்கற்களால் ஆன வீடுகள், துருப்பிடித்த இரும்பு சட்டங்கள், வறுமையை மறைக்க தெரியாத மனிதர்கள், இவங்களாம் நிறைஞ்சிருக்கிறதாங்க பதேர் பாஞ்சாலி. படுச்சுட்டியான துர்கா, அவளுடைய தம்பி தான் அப்பு. வறுமையில் வாழ்றாரு துர்காவுடைய அப்பா. என்னதான் துர்காவுக்கு 10 வயசு இருந்தாலும் அவளும் பெண் தானே அப்படின்னு எப்போ பார்த்தாலும் பதட்டத்திலே இருக்காங்க துர்காவுடைய அம்மா. আগে কখনো দেখিনি তাকে। টিপ করে রাখবেন না। কি ব্যাপার? আমরা দা ঠাকুর, আপনি আমাকে চেনেন না বটে। இதை பற்றி கொஞ்சம் கூட கவலையே படாமல் துர்காவும் அப்புவும் தன்னுடைய சின்ன வயசை என்ஜாய் பண்ணுறாங்க. அடிக்கடி பக்கத்து வீட்டில் கொய்யாக்காய் திருடி தன்னுடைய எந்திர் பாடிக்கு கொடுக்குறா துர்கா. இதனால அடிக்கடி அவங்க அம்மா கிட்ட திட்டும் வாங்குறா. இந்த மாதிரி சமயத்தில் துர்காவுடைய அப்பா வேலை தேடி வெளியூர் போறாரு. துர்காவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. வறுமையினால துர்காவோட அம்மா ஏதோ கைவைத்தியம் செஞ்சு பார்க்குறாங்க. அது பலனும் அளிக்கலை. அப்போ தான் துர்காவுடைய அப்பா ஊர்லேருந்து வராரு. வரும்போது துர்காக்காக புது புடவை வாங்கிட்டு வராரு. வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது துர்கா இறந்து போயிடுறாங்கன்னு. அந்த அதிர்ச்சி தாங்காமல் துர்காவுடைய அப்பா ஓன்னு அழுகிறாரு. இதான் படத்துடைய உச்சக்கட்டம். রানাঘাটে এসে কপাল ফিরে গেছে, বুঝলে? আর দিনকার ঘোরাঘুরি সার্থক হয়েছে। তাই দেখো, চরকের মেলার থেকে দেখো কারোরকারি জিনিস আর লক্ষ্মীর পট আনতে বলেছিলে, এই দেখো কেমন কাঠ দিয়ে বাঁধিয়ে এনেছি। আর এই দেখো দুর্গার জন্য একখান, এই দেখো না কেমন শাড়ি, দেখো দেখো না দেখো। আর ভাবনা কি আমি এসে গিয়েছি, கடைசியா அபுவும் அவங்க அப்பா அம்மாவும் கிராமத்தை விட்டு வெளியே போறாங்க. படமும் முடியுது. எலக்ட்ரிக் கம்பத்தில் காதை வச்சு இறைச்சலை கேட்கறது,
ஓடுற ரயிலை காட்டுறதுன்னு அபுவோட உலகமே துர்காக்குள்ளே தான் இருக்குது. பொருளாதார தடையால் இந்த படம் பாதியிலே நின்று போயிடுது. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து போக்குவரத்து அமைச்சகம் உதவியால் அந்த படத்தை மறுபடியும் தொடங்குறாரு. படம் ரிலீஸ் ஆகும்போது அவர் சொன்னது 3 அதிசயம் ஒன்று நடந்துச்சு இந்த 2 வருஷத்தில் அப்படின்னு சொன்னார். ஒன்று, அபு வளரல, துர்காவும் வளரல, இந்திர் பாட்டியும் இறங்கலை. இந்த 3 விஷயத்தில் எந்த விஷயம் நிகழ்ந்திருந்தாலும் பதேர் பாஞ்சாலி அப்படிங்கிற பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருக்காது. இந்த திரைப்படத்தை எடுக்கும்போது சத்யஜித் ரேக்கு 32 வயசு. ஆனால் இந்த திரைப்படம் எல்லார் மனசுலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மை. உல்டா சினிமாவில் நாம் பார்க்க போகிற திரைப்படம் பெல்லா 2. 2012ஆம் ஆண்டு சக்ரி டாய்லெட் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் பெல்லா 2. கியூபா நாட்டிலேருந்து மியாமிக்கு அகதியாக வராரு ஆல் பச்சினோ. அங்கே கேங்ஸ்டராக மாதிரி கடத்தலில் ஈடுபடுறாரு, ஸ்மக்லிங்லையும் ஈடுபடுறாரு. இவரோட எதிரியான ஃப்ராங்க் லூப்பஸை அழிக்க முற்பட்டு கடைசியில் இறந்தும் போயிடுறாரு. பிரைன் டி பால்மா இயக்கத்தில் 1983 வெளிவந்த திரைப்படம் தான் தி ஸ்கார்ஃபேஸ். என்னடா பில்லா 2ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு படத்தை பற்றி சொல்கிறான்னு நினைக்காதீங்க. தி ஸ்கார்ஃபேஸை உல்டா பண்ணி தான் நம்ம பில்லா 2வா எடுத்திருப்பாங்க. பேரு பில்லா, டேவிட் பில்லா. உன்னை என்னன்னு கூப்பிடுவாங்க? அது கூப்பிட்றவங்களை பொறுத்தது. எங்கேருந்து வர்ற? கடல்ல இருந்து. அது எங்களுக்கு தெரியும். எந்த ஊர்ல இருந்து வர்றேன்னு சார் கேட்குறாரு. ஒழுங்கா பதில சொல்லு. தி ஸ்கார்ஃபேஸ் படத்தில் ஆல் பச்சினோ கடைசியில் இறந்துறாரு. பெல்லா 2 படத்தில் அஜித் இறக்காம கொஞ்சோண்டு கமர்ஷியல் எலமெண்ட் சேர்த்து தமிழ் ஆடியன்ஸுக்காக படத்தை முடிச்சிருப்பாங்க. நான் சொன்னேன் முட்டிய காட்டுற பாரு. கொஞ்சம் அசையாம இருக்கா? பெல்லா 2 மட்டும் இல்லைங்க, தி ஸ்கார்ஃபேஸை தாக்கமாக வச்சு 1990லேயே அமிதாப் பச்சன் நடித்து வெளிவந்த படம் தான் அக்னிபத். இந்த படத்தை 2012ஆம் ஆண்டு கிருத்திக் ரோஷன் நடித்து ரீமேக்கும் பண்ணியிருக்காங்க. உலக சினிமாவில் அடுத்து நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தி ரெட் பலூன். பாரிஸ் நகரத்தில் ஒரு சின்ன பையனுக்கும் அவனுக்கு கிடைக்கிற பலூனுக்கும் இடையான உறவு பிணைப்பு தான் தி ரெட் பலூன். ஆயிரத்தி 1956 ஆல்பர்ட் லெமூரஸ் இயக்கிய பிரெஞ்சு மொழி திரைப்படம் தான் தி ரெட் பலூன். வெறும் 34 நிமிஷத்தில் ஒரு அருமையான ஃபேண்டசி ஃபிலிம். இந்த திரைப்படத்தில் ஸ்க்ரீன் பிளேவை டேரக்டர் ரொம்ப அருமையாக கொடுத்துருப்பார். குறைவான டைலாக், மனசு நேர பேக்ரவுண்ட் ஸ்கோர். அது மட்டும் இல்லைங்க, பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேக்காக ஆஸ்கர் அவார்டையும் வாங்குச்சு. இந்த படத்தோடைய முக்கியமான அம்சம்னு சொல்லணும்னா, மனுஷனோட மனசு எப்படிலாம் அலைப்பாயுன்னு போகிற போக்கில் இந்த படத்தில் சொல்லியிருப்பார்.